வர 28ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரைக்கு வரப்போறாரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு. இதுல என்ன விஷயம் இருக்கு? இதுக்கு தனியா வேற வீடியோவா? அப்படின்ற கேள்வியோட வீடியோவ பார்க்காதீங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ முழுசா பாருங்க. இன்னும் தேர்தலுக்கு 1 மாசமோ, 1 1/2 மாசமோ தான் இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய வேலைகள வேகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்டிஏவை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாரி தெரிஞ்சாலும், லாஸ்ட் 1 மந்த்ல அதிரடியான பல நகர்வுகள முன்னெடுத்து, நாங்களும் ரேஸ்ல இருக்கோம். எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கு ஒரு பெரிய முயற்சிய எடுத்திருக்காங்க. அது ஓரளவுக்கு பலனளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாமகவ உள்ள கொண்டு வந்தது, டிடிவி தினகரன உள்ள கொண்டு வந்ததுன்னு சொல்லி அதிரடியான பல நகர்வுகள முன்னெடுத்தாங்க. பிரதமர் மோடி இருந்த மேடையில இந்த தலைவர்கள் எல்லாரையும் ஒரே மேடையில கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள்ல அவங்க கூடுதலான கவனத்த செலுத்த வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் 2வது முறையாக தேர்தலையொட்டி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் மதுரைக்கு வராரு. அது 28ஆம் தேதி மதுரைன்னு ஏன் சூஸ் பண்ணாங்க? ஒரு சில நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சேலம் வராருன்னு சொன்னாங்க. வேற சில இடங்கள்லாம் சொன்னாங்க. பட் இப்போ ஃபைனலைஸ் ஆயிருக்கு மதுரைன்னு. எதனால மதுரை அப்படின்னு விசாரிக்கும்போது சில முக்கியமான காரணங்கள பிஜேபியில இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் சொல்றாங்க. என்னன்னா, நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2019 இருந்து ஒரே ஒரு செங்கல்ல வச்சு உதயநிதி ஸ்டாலின் பிஜேபிக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். உதயநிதி ஸ்டாலினோட பொலிட்டிக்கல் கெரியர்லேயே அது ஒரு பெரிய அடையாளமாக அவருக்கு மாறிடுச்சு. ஒற்றை செங்கல்லை வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தினார்னு சொல்லி திமுகவினர் அவரை புகழக்கூடிய அளவுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேம்பெயினாக மாறிச்சு. மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சாங்களே தவிர இதுவரையும் ஒன்றுமே பண்ணலை. ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு போனாங்க. அந்த செங்கல் தான் இதுன்னு சொல்லி அந்த செங்கலை தூக்கி கேம்பெயின் போகும்போதெல்லாம் வேனுக்கு வெளியில் காமிச்சார் உதயநிதி ஸ்டாலின். அது தமிழ்நாட்டில் பிரச்சாரமாக பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனுடைய வெளிப்பாடு 2019 எலெக்ஷனில் பார்த்தோம்னாலும் என்டிஏவால் இங்கே வெற்றி பெற முடியலை. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. என்டிஏ பெரிய பர்ஃபார்மன்ஸை இங்கே பண்ண முடியலை. 2024 பிஜேபி தனித்து களம் கண்ட போது கூட அதனுடைய தாக்கம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போது அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அந்த பிரச்சாரத்தை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் மதுரையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மாநாட்டை நடத்தி அதில் பிரதமர் மோடியை கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தையும் அங்கே வரவழைக்க போகிறாங்களாம். 10 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிச்சயமாக எய்ம்ஸ் பற்றி பிரதமர் மோடி பேசுவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய கேம்பெயினை வலுவிழக்க செய்யக்கூடிய வகையில் என்டிஏவோட பிரச்சாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, என்டிஏ மேலும் விரிவடைய போகிறது, மேலும் சில கட்சிகள் இதில் இணைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்களையும் 28ஆம் தேதிக்கு முன்பாக அவர்களோடு சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவங்களையும் என்டிஏ ஸ்டேஜுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் தமிழ்நாடு பிஜேபியோட ஐடியாவாக இருக்குது. இது தமிழ்நாடு பிஜேபியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இருந்து ஏற்கனவே பாஜகவின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் விரைவில் இதுக்கு வருவார்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கூட்டணி தொடர்பாக வேறு கட்சிகள் உள்ளே வரப்போகிறாங்க இல்லையா, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் எல்லாம் 28ஆம் தேதி பிரதமர் மோடி வரும்போது அவங்க இந்த மேடையில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 28ஆம் தேதின்றது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டேட். ஏன்னா அந்த தேதியிலிருந்து அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மீட்டிங்லேயே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்புகளையும் வெளியிட வேண்டிய தேவை இருக்குது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாமக, அமமுக, பிஜேபி இப்படி இது தவிர சின்ன சின்ன கட்சிகள்னு ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. இதில் யார் யாருக்கு எத்தனை இடம்? இப்போ பிஜேபி வந்து என்டிஏ கூட்டணியில் தேசிய அளவில் தலைமை வகித்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை. பாஜகவுக்கு அதிமுக எத்தனை இடங்கள் கொடுக்க போகுது அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பிஜேபி 50 இடங்களுக்கு மேலே கேட்குறாங்க, 60 இடம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக சைடில் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறது என்னென்னா, வாய்ப்பே இல்லைங்க, 25 இடம் 30 இடம் அதிகபட்சம். எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதெல்லாம் பேசி முடிச்சிருவார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மீடியாவில் நீங்கள் தான் வந்து பிஜேபி 50-60 கேட்குது, எடப்பாடி பழனிசாமி திணறுகிறார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு தெரியுங்க பிஜேபியோட ஸ்ட்ரென்த் இங்கே என்னென்னு தெரியும், அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியும். இதே மாதிரி தானே பேசுனீங்க 2021லையும். அதுக்கப்புறம் எத்தனை இடம் கொடுத்தாங்க, எத்தனை இடத்த அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
அதே மாதிரி தான் இந்த தேர்தலையும் நடக்க போகுதுன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள். அதே போல் தேமுதிக உள்ள வருமா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் தேமுதிக டிஎம்கேவோட பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வருது. ஸோ அவங்க உள்ளே வருவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப 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 குறைவு. அதே நேரத்தில் ஓபிஎஸ் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸும் என்டிஏக்குள்ளே வரதுக்கு விருப்பப்படுறாரு. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது, எத்தனை இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்ட பிறகு ஓபிஎஸும் உள்ளே வந்துடுவார். அவரையும் அந்த மதுரையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியினுடைய மேடையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருப்பதாக சொல்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு சில கட்சிகளும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த கட்சிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மதுரையில் இந்த கூட்டத்தை நடத்தும் போது அங்கே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்ட எல்லாருமே அந்த மேடையில் இருக்கணுன்றது தான் என்டிஏவோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று அதிமுக அந்த இடத்தில் சற்று பலவீனமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி தென் மாவட்டங்களில் இந்த முறை கூடுதலான இடங்களை பெற்று அங்கே பாஜகவை வளர்ப்பதற்கான வேலைகள்லையும் அவங்க ஈடுபடவிருக்கிறாங்க. அதனால் தென் மாவட்டங்களில் தலைநகரமாக இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மதுரையில் பிரதமர் மோடி வரும்போது பிரம்மாண்டமான ஒரு மேடையாக அந்த மேடை இருக்கணும். அதிமுக கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணி தான் 2026 ஆட்சிக்கு வரும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு மீட்டிங்காக அது இருக்கணுன்ற அடிப்படையில் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறதா சொல்கிறாங்க. நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரியே 10 லட்சம் பேர் இங்கே வரப்போகிறாங்க. இதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்த மீட்டிங்க்கு பிரதமர் மோடி வந்தப்போ 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அதை விட டபுள் மடங்காக 10 லட்சம் பேர் வரணுன்றது அவங்களுடைய பிளானு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதே மதுரையில் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி தாவேகா ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி காமிச்சிருந்தது. அந்த மாநாட்டுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு தாவேகாவுக்கு கிடைச்சிது. மதுரையில் டிவிக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற பேச்செல்லாம் அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் வர தொடங்குச்சு. எனவே திமுகவும் இதுக்கு முன்னாடி மதுரையில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அங்கே அவங்களுடைய செல்வாக்கை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த முறை தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை என்டிஏ கூட்டணிக்கே ஏற்பட்டிருக்கிறது. இதில் பிஜேபியும் இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. கூட்டணியும் ஒற்றுமையோடு இருக்கிறது. இங்கே யாருக்கும் மனக்கசப்பு இல்லை. இது தலைவர்களில் தொடங்கி கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மீட்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக என்டிஏக்கு இருக்க போகுதுன்ற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நாம் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. உங்களுடைய கருத்து என்ன? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேறு சில கட்சிகள் சேருவதாக சொல்கிறாங்களே, அதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி என்டிஏ எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.